உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இன்னும் ஒரு விஷயம் வாசிங்க பார்ப்போம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரலும் என்று வேண்டிக் கொண்டேன். இந்த வசனத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டதை ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அதாவது நான் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் கானானுக்குள்ளே போய், அதாவது இப்போ இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே போய் அவர் ஒரு சில காரியங்களை பார்க்க விரும்புகிறார். அவர் பார்க்க விரும்பும் பொழுது அதற்கு முன்பதாகவே என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே சில தவறுகள் ஏற்பட்டு விட்டது. அதன் விளைவாக மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே மோசே அதுக்கு பிறகு ஆண்டவரை போய் கேட்டதாக இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரே, நான் அந்த தேசத்தை, நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனான் முழுவதையும் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த காரியத்தை மோசே பல நேரங்களில் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்திருக்கிறார். பல நேரங்களிலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார். யார் யாருக்காகவோ ஜெபம் பண்ணியிருக்கிறார். என்னென்னவோ காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறார். அதாவது ஜனங்க தப்பு பண்ணுவாங்க, இப்போ ஆண்டவர் சொல்லுவார் அவங்களை அழிக்க போகிறேன்னு, இவர் போய் ஜெபம் பண்ணுவார். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா, இவர் பேச்சை கேட்டு அவங்களை மன்னிச்சிடுவார். இது பல தடவை நடந்துகிட்டே இருக்குது. இது ஆரம்பத்தில் மோசே பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு 40 வருஷமாக. இப்போது கடைசியாக மோசே வாழ்க்கையிலே ஒரு சின்ன தவறு வந்து விட்டது. இப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எத்தனையோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஸோ எல்லாத்தையும் மன்னிச்சு திருப்பி நீங்கள் அவங்களுக்கு பழையபடி கொடுத்துட்டீங்க. அந்த நம்பிக்கையில் இப்போ போய் அவரு கேட்குறாரு, ஆண்டவரே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் நான் அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும், அந்த நல்ல மலையை பார்க்கணும், லீபனானை பார்க்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லிட்டாரா, அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை பற்றி கிடையாது, நீ அந்த பக்கம் போக முடியாது அப்படின்ட்டாராம். பல நேரங்களில் நமக்கு கூட இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். யார் யாருக்கோ ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். நமக்கு ஜெபம் பண்ணுறது மட்டும் நடக்காது. அது என்னன்னே தெரியாது. நாம் சொல்லிகிட்டே இருப்போம், ஏன் தான் நான் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் நடக்குது, நான் ஜெபம் பண்ணுற விஷயம் எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது. நம்ம யாருக்கா ஜெபம் பண்ணியிருப்போம், அவன் சாட்சி வேறு சொல்லிட்டு போவாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் ஜெபம் பண்ணனால தான் நடந்துச்சுப்பாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவனுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கவே இல்லையே. பல நேரங்களில் கர்த்தர் அப்படி செய்கிறார். நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதற்கும் சில காரணங்கள் இருக்குது. மோசே இப்போ ஆண்டவர் போக வேண்டான்னு மோசே கிட்ட சொன்னதுக்கு மோசேக்கு என்ன இருக்குது, பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதல்ல. அந்த வசனத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். அந்த எந்த மலையை குறித்து அவர் சொல்லுகிறார், அதான் நம்முடைய கேள்வி. நாம் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எந்த மலையை குறித்து சொல்லுகிறார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அப்படிங்கிறார். எந்த மலையை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார்? ஏன்னா வசனம் சொல்லுது, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல. அப்போ எருசலேமை சுற்றி நிறைய பர்வதங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் உள்ளே இருக்குது, நிறைய மலைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இவர் பர்டிகுலராக சிங்குலரில் ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த மலையாக இருக்கும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மோசே அவருடைய வாழ்க்கை முதல் நாளிலிருந்து, கர்த்தரை சந்தித்த முதல் நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நிறைய மலைகளை கடந்து வந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு மலைக்கு பின்னாடியும் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. இவ்வளோ மலைகளை அவர் பார்த்துருக்கிறார். பார்த்தவர் கடைசியாக கேட்குறாரு, நான் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவ்வளோ மலையை நீங்கள் பார்த்தீங்களே, அந்த நல்ல மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்க. இந்த வார்த்தைகளே அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம மறுரூப மலை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். சில ஆராய்ச்சியாளர்கள் அது ஒலிவ மலை, அதை தான் மறுரூப மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலை தான் மோசே ஆசைப்பட்டதான ஒரு மலை. இதுதான் அவர் அங்கே சொல்கிறார் இல்லையா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் அந்த நல்ல மலையையும் அப்படின்னு ஒரு மலையை பற்றி பேசுகிறார்ல. எதனால் நம்ம அதை அப்படி சொல்கிறோம், அதுதான் அவர் ஆசைப்பட்ட மலை அப்படின்னு எதனால் சொல்கிறோன்னா, அந்த 30வது வசனத்தில் வாசிச்சோம், அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி. அப்போ இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மலை அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு மோசேக்கு அப்பவே உண்டு. உங்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறார். இப்படி பல விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு மோசேக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இயேசுவோடு கூட தான் இருக்க போகிற, சந்திக்க போகிற, முகமுகமாய் தரிசிக்க போகிறதான ஒரு மலை இருக்கிறது. அது அந்த தேசத்தில் இருக்கிறது, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். எங்கே ஆசைப்படுறாரு? இங்கே இருக்கும் போதே ஆசைப்படுறார். நான் இப்போ போய் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதை போய் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, அந்த மலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மலையை பார்க்க வேண்டும், இப்போ மோசே போயிட்டார். ஆனால் உபாகமத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, நீ அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ மோசே அந்த நல்ல மலையில் இயேசுவோடு கூட உட்காந்துட்டார். இந்த ஜேர்னி இருக்குது பாருங்களேன், அதாவது மோசே இயேசுவை மலையின் மேல் சந்திக்கிறதான அந்த ஜேர்னி, இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டிராவல் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்களும் நானுமே
இப்போ காத்திருக்கிறோம், இந்த பூமியில் காத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதில் நம்மளோட டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, ஆனால் அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். என்னன்னா, நாம் எல்லோருமே தேவனை போய் சீயோன் மலையில் சந்திக்க போகிறோம். ஏன்னா பொதுவாக நம்ம அதுக்கு தான் காத்திருக்கிறோம். சபையில் எதுக்காக காத்திருக்கிறோம்? வருகை வரப்போது பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்தில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சில இடங்களை 3 இடங்கள் வேதம் சொல்லுது. ஒன்று சிங்காசனத்திற்கு முன்பாக அப்படின்னு 7:9 இருக்குது. கண்ணாடி கடலுக்கு அருகாமையில் ஒரு கூட்டம் நிற்கிது 15:2 வெளிப்படுத்தின விசேஷத்தில். 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் சீயோன் மலையிலே கூடியிருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரூப் நிற்கிறாங்க பரலோகத்தில். அங்கே பாரபட்சம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி பவுல் சொல்றார் இல்லையா, நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றும் மகிமையில வேறுபட்டு இருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு குரூப் கண்ணாடி கடல் அருகே, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன். ஒரு குரூப் சீயோன் மலையிலே நிற்க கண்டேன். இப்போ நம்முடைய டாஸ்க் என்ன? நாம் போய் அந்த மலையிலே தேவனை சந்திக்க வேண்டும். இப்போ அந்த சீயோன் மலைக்கு போகக்கூடியதான அந்த ஆசை நமக்கு முதல்ல இருக்கணும். மோசேக்கு அந்த ஆசை இருக்குது. உபாகமம் 3 அவர் சொல்றாரு, நான் கடந்து போய் அந்த யோர்தானை கடந்து போய் அந்த நல்ல மலையை, நான் அந்த மலையை பார்க்க வேண்டும் என்கிறதான ஆசை இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு ஆசை தான் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். நம்முடைய ஆசை எல்லாமே இந்த பூமிக்குள்ள இருக்கிற மட்டும் இருக்கு, அதை தாண்டி இருக்கிறதுலே இல்லை. ஆனால் பைபிளில் உள்ளவங்க ஆசை எல்லாமே பூமிக்குரியதாகவே இருக்காது, அதை தாண்டி தான் இருக்கும். அவங்க பைபிளுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் பாருங்க. நீங்க நான் சொல்றது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சேர்த்து. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பையனுக்கு ஆசைப்பட்டாரு, லேண்டுக்கு ஆசைப்பட்டாரு, அப்புறம் வந்துட்டு தேசத்துக்கு ஆசைப்பட்டாரு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் கடைசியாக எதை ஆசைப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். 9, 10, 11 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். தொடர்ந்து நீங்க வாசிக்கிட்டே வரும்போது அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே, இப்போ சங்கீதக்காரர் சொல்றார், தேவரீரின் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பரத்துக்குரியதா இருக்கு. மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. ஸோ அவங்களுடைய தாட் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலா ஹெவன்லிக்குரியதாகவே இருந்துச்சு. அதை தான் அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் சபை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குதா? நம்முடைய தாட் முழுக்க கடந்து போய் அந்த நல்ல மலை சீயோன் மலையை சந்திக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? அங்கே நிற்கணும், அவரை பாடணும், துதிக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த பூமியை தாண்டி இருக்கிற ஒரு ஆசை அது இருக்கா? பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அவருடைய தாட்டு முழுக்க மேலே போயிடுச்சு. அவர் எல்லாமே பூமிக்கு அடுத்த உள்ள காரியங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் நாம் இன்னும் இங்கே பூமிக்குரியதாக தான் நினச்சிட்டே இருக்கிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய தாட்டு முழுக்க முழுக்க பூமிக்குரியதாகவே இருக்குது. ஆனால் சொல்றதெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, உலகம் எனக்கு பாத்திரமா இருக்கவில்லை, சும்மா வாயிலோட சரி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு பூமியை தாண்டி பரலோகத்து மேலே ஆசை இருக்குது? எல்லாம் கை தூக்கிடுவீங்க. ஓகே, அப்போ பூமிக்குரியதில் அதுவும் இருக்குது. அது எப்போ வரணும்? ஒரு 70க்கு அப்புறம் 80க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அப்புறம் வேறு வழியே இல்லையே, போய் தானே ஆகணும். நம்ம எல்லாமே அப்படி ஆகிட்டோம். நம்முடைய தாட்டு முழுக்க முழுக்க இந்த பூமிக்குரியதை போட்டு நிரப்பியாச்சு. ஏதோ ஒரு டாஸ்க், ஏதோ ஒரு ஃபியூச்சர் பிளான், எல்லாம் ஏதாவது ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னவாயிருச்சு அப்படின்னு கேட்டால், நாம் பார்க்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய அல்லது ஆசைப்பட வேண்டிய காரியங்களுக்கு ஆசைப்படவில்லை. அதான் நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்க, நம்மள மாதிரியே தான் பாடுள்ள மனுஷன் எல்லாரையும் சொல்கிறாங்க. ஆபிரகாம் நம்மள மாதிரி தான் பையனுக்கு ஆசைப்பட்டார் 15ஆம் அதிகாரத்தில், அப்புறம் தேசத்துக்கு ஆசைப்பட்டார் 13ஆம் அதிகாரத்தில். இப்படி ஒவ்வொன்றா கிடைச்சிருச்சு. கிடைச்சா அவர் தான் சொல்கிறாரு, இல்லைப்பா இதெல்லாம் இல்லை, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை, இதை தாண்டி வேற ஒன்று இருக்குது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் இருக்குது, நான் அங்கே போகணும்னு ஆசை வருது. ஸோ நம்முடைய தாட் எப்பவுமே அதுக்குரியதாக இருக்கணும். இது ஒரு டெம்பரவரி. நான் நம்புறது, இந்த பூமி வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து 4 எக்ஸாம் இருக்கும், சிலருக்கு 6 இருக்கும், சில சப்ஜெக்ட்ஸில் 10 இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயில் ஆனால் திருப்பி மொத்தமாக எழுத சொல்லுவாங்க. இந்த சிஏக்கெலாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயில் என்ன செய்வாங்க? மொத்தமாக எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி இந்த பூமி. நம்ம ஃபெயிலாக திருப்பி எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கு. நம்ம கடைசியில் என்ன ஆக்கிட்டோம்னா எக்ஸாமினேஷன் சென்டரையே வீடாக்கிட்டோம். நாங்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டோங்கிற தாட் வந்துருச்சு. இப்படி என்ன கேட்டுட்டு போனாலும் நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க, ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க, இதை வாங்கிட்டு போகலாமா தான் தாட் போகுது. இல்லைனா வரும்போதே பார்த்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த முடிவோடு தான் இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த ஆசை, மோசேக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் கடந்து போய் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும். அவன் யோசிச்சு பாருங்க, அவன் தேவனையே முகமுகமாக தரிசித்தவர். அவருக்கு இல்லாத காரியமா? அதுக்கு முன்னாடியே அவர் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவர் 40 வருஷம். பார்வோன் குமார் அரண்மனையில் கூட சாதாரண வேலையில் இல்லை. பார்வோன் குமாரத்தின் மகன், ராஜாவுடைய தங்கச்சி பையன், அந்த அளவுக்கு அவர் அப்படி இருக்கிறார். அது இல்லை, வேற ஒன்று இருக்கு, நான் வேற ஒன்றை பார்க்கணும், வேற ஒன்றை சந்திக்கணும். இல்லை கேட்டு பாருங்க, லிட்டரலாகவே நமக்கு அந்த ஆசை வரணும். அதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கும். இல்லாவிட்டால் அது இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களை இங்கேயே நிற்க வைத்து விடும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை இழுத்துரும் திருப்பி. அப்போ இந்த மலையை பார்க்கறதுக்கு அவர் கடந்து போவதற்கு அவர் ஒரு ஜேர்னி இருக்கு அவருக்கு. அந்த ஜேர்னி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அவர் அதுக்கு முன்னாடி சில மலைகளை அவர் சந்திக்கிறார். அந்த மலைகளை தாண்டி தான் இந்த மலை மேலே அவர் ஆசைப்படுறார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். முதலாவது அவன் சந்திக்கிற மலை தான், தேவ பர்வதம் மட்டும் வந்தான். இப்போ வந்த உடனே இந்த முதலாவது மலையில் அவர் ஏறி போய் அங்கே இருக்கக்கூடியதான முட்செடியை பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது அவியாது இருந்தது. அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நாங்கள் பேசல. ஆனால் இந்த மலையிலே அவர் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு என்ன காரணம், அங்கே என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நீங்கள் முதலாவது யோர்தானை கடந்து போய் அந்த மர்ருவ மலையிலே கர்த்தரோடு கூட உட்கார வேண்டிய மோசே முதல்ல சந்திச்ச மலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவ பர்வதமாகிய ஓரேப். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு. அவனுக்கு முதலாக ஒரு காலிங் கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் கடந்து போய் சீயோன் மலையிலே தேவனோடு கூட இருக்க போகிறோம். அப்படி இருக்க போகிற உங்களுக்கும் எனக்கும் முதலாவது அந்த ஜேர்னியில் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண வேண்டிய அல்லது ஏற வேண்டிய மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் அழைப்பு என்கிறதான காலிங் என்கிறதான மலையில் போய் உட்காரணும், அவரை சந்திக்கணும். இந்த அழைப்பு காலிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன காலிங்னா என்ன, எல்லாருக்கும் காலிங் கிடையாது அப்படி ஒரு தாட் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் அழைப்பு, அதுக்கு ஒரு வசனமாக அவங்க சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்கிறதா நமக்கு முக்கியம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப உங்களுடைய அழைப்பு 2 பகுதியாக இருக்கிறது. நீங்க இப்போ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க இல்லையா, இது எல்லாருக்கும் பொதுவாக எழுதப்பட்டது. அப்படி வந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 2 பகுதியை உடையதாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்மில் சொல்லணும்னா மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்லி எபிரேயர் 10 சொல்லுவாங்க. ஆரோனின் முறைமைங்கிறது நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் 2 காலிங் இருக்கு. அதாவது 2 காலிங் தனித்தனியாக இல்லை, 2 சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ராஜாக்களாக, இன்னொன்று ஆசாரியராக. சரி, இந்த அழைப்பில் நீங்கள் எத்தனை பேர் ஆசாரிய அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? ராஜாக்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாம் எல்லாருமே ராஜாக்களை போல வாழ்வதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் அது தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ராஜா அழைப்புங்கிறது இங்கேக்குரியது அல்ல. ஆண்டவர் அங்கே சொன்னது இங்கே இல்லை, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இந்த வசனத்தை புரியாம ஒரு குரூப் என்ன சொல்லிருச்சுன்னா, கர்த்தர் நம்மை ராஜாக்களாக அழைச்சிருக்கிறாரு, நாம இந்த பூமியில ராஜாக்கள் மாதிரி இருக்கணும், ராஜாக்கள் மாதிரி வஸ்திரம் போடணும், ராஜாக்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே ராஜா மாதிரி என்னவா இருக்கணும்? அவரே ராஜா மாதிரி வஸ்திரம் போட்டு தானே வந்திருக்கணும். அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார்? ஏழையாக ஆசாரிய வஸ்திரத்தில் தான் வந்தார். அவர் வந்திருக்கும் போது ஒரு குரூப் உங்களை கடைசி காலத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருக்குன்னா, இயேசு அந்த பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார், நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறதா தேவனுடைய திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரங்களா மாறி இருக்க வேண்டிய ஆள் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரங்களா மாறி இருக்க வேண்டியவங்க யாரு? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். 12 பேரும் 12 லேண்ட் லார்ட்ஸா மாறி இருக்கணும். 12 பேரும் ஆளுக்கு ஒரு பெரிய கப்பல் வச்சிருக்கணும் கெனிசரத் கடலோரத்தில். 12 பேரும் எருசலேம்ல 12 வீடு கட்டி இருக்கணும். அப்பனா ஏன்னா நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா முதல் பணக்கார லிஸ்ட்ல யார் தான் இருந்திருக்கணும்? அவங்க தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க. நாமெல்லாம் எதையும் விடலை, இன்னும் விட வைக்கிறதுக்கே போராட்டமா இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டவங்க. அப்போ ஐஸ்வர்யனாக்கினார்னா ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யன் யார் ஆயிருக்கணும்? அவங்க தான் ஆயிருக்கணும். அந்த 11 பேர் தான் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படின்னா இதை எழுதுறது யாரு? பிலிப்பியர்கள் நிருபத்தை எழுதினது யாரு? பவுல் எழுதுறாரு. அவரா அப்படியே எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்றாரு. எழுதிட்டு தான் அவர் எழுதுறாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைகிறதற்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொன்னவர் தான் சொல்றாரு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்படின்னா நியாயமா பவுல் எதையுமே விட்டுருக்க கூடாது. அவரே கோடீஸ்வரனா இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எருசலேம்ல ஒரு மினிஸ்ட்ரி, ஜெருசலேம் மினிஸ்ட்ரிஸ்னு ஆரம்பிச்சு அதுக்கு பவுல பிரசிடண்டா போட்டு, திமோத்தியோ செக்ரட்டரியா போட்டு, தீத்துவ ட்ரெஷரரா போட்டு எருசலேம்ல இடம் வாங்கி செட்டில் ஆயிருக்கணும். அதானே சரி அந்த வசனத்தின்படி? அப்படின்னா அவர் சொல்ற ஐஸ்வர்யம் அது அல்ல. சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ தரித்திரனா இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பைபிள் சொல்ற ஐஸ்வர்யம் அது அல்ல.
நீ யோசிச்சு பாருங்க, நீங்க இங்கே தான் பணக்காரனா இருக்கணுன்றது தேவ திட்டம்னா, நம்ம உலகத்தில் இருக்க நம்மளை விட எத்தனையோ தேவனை அறியாதவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள். அவங்க தான் பில்லியனஸ் ட்ரில்லியனஸ் ஆக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேவனை மறுதலிக்கிறவெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். எப்படி? இன்னும் சொல்ல போனா பிசாசை டைரக்டா வழிபடுற ஒரு சாட்டனிக் கூட்டம் இருக்கு, அவெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கான். அப்ப எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் சொன்னாரா? இல்ல, அவர் அதை பத்தி பேசவே இல்லை. உலக ஆசீர்வாதத்தை பத்தி இயேசு பேசவே இல்லை. நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா நம்ம இங்கே தான் பணக்காரர் ஆகணும்னா நோ, ராங் டாக்டரின், தப்பான உபதேசம். அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்குவேன் என்று சொன்னது ஸ்பிரிச்சுவலி. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் ஆயிருக்கணும். அதுக்கு பின்னாடி வந்த மிஷனரிகள், இருந்த மிஷனரி பணக்காரனா இருந்தவங்க இங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சாங்கன்னு இருக்கு. ராக்லாண்ட் ஐயாலாம் அப்படிதான் இருந்திருக்கிறார் இங்க. அப்ப அவன் பைத்தியக்காரன், இப்ப சொல்றவன் அறிவாளி. அப்படியா? அந்த மிஷனரிகள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இங்க செத்து போனவங்க பைத்தியக்காரங்க. நம்ம ஐஸ்வர்யா சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பணத்தை பத்தி பேசுறவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாளிகள் ஆயிடுறோமா? நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு பூமியில் ராஜாவாகிற அழைப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து முதலில் ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றினார். இதற்கு பிறகுதான் ஆயிடவர் அரசாட்சி வரப்போது, அதில் ராஜாவாக ஆளுகை செய்வார். அதே அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆசாரியத்துவத்தின் அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கடமை இருக்கிறது. சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் ஐயோ. அப்ப இன்னைக்கு ஒரு ஆசாரியத்துவம் என்பது என்ன? இயேசுவை பற்றி அறிவிப்பதும் சொல்லுவதும், ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை, அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை செய்வதும். அதுக்கு நடுவில் உங்களை விசேஷமா ஒரு ஊழியத்துக்கு வேறு விரிச்சு எடுப்பார். அதுதான் ஆரோக்கிய போல அழைக்கப்படாவிட்டால் இருக்கு. ஆனா பேசிக்கா எவ்ரிபடி மஸ்ட் டு த காஸ்பல் ஒர்க். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் இந்த ஆசாரியத்துவத்தை செய்திருக்கிறீர்கள்? சபைக்கு வருவதே ஆசீர்வாதத்துக்காக தான். எந்த ஆசீர்வாதத்துக்காக? நான் ஆசீர்வாதத்தை குறை சொல்றாள் இல்ல, எந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்கு. முதல்ல எது ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஆசீர்வாதம் ஆக்கிட்டா? வீடு ஆசீர்வாதம் ஆயிருச்சு, குழந்தை கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு, லேண்ட் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு, கார் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு, நகை வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு. அப்ப இதை எல்லாத்தையும் உலகத்தான வாங்குறானே, அவன் யார் மூலமா வாங்குறான்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது உலகத்தாருக்கு கிடைக்காது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தானுக்கும் நம்ம தேவனுக்கும் வித்தியாசம் நம்ம போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுலாம் ஆசீர்வாதமா நீடா தேவையா? நம்ம தேவையை ஆசீர்வாதம் மாத்திட்டோம். கண்டிப்பா இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது, அது தேவை. ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் நடந்து போனால் பரவாயில்ல, சைக்கிளில் போனால் பரவாயில்ல. இப்போ அப்படி இல்லை, வேலை கொஞ்சம் தூரமாகி போச்சு, நம்ம சீக்கிரம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கார் தேவைப்படுது, 2 வீலர் தேவைப்படுது, அது நீடு. அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும், ஏதோ போக வரணும், கொஞ்சம் பிஸ்னஸ் விஸ்தாரமாகுது, ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம். இது எப்படி? ஃப்ளைட்டில் போயிட்டு வந்த கர்த்தரை ஆசீர்வதிச்சு, அது எப்படி ஆசீர்வாதமாகும்? உங்க கூட ஒரு நான் பிலீவர் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? உங்க கூட ஒருத்தன் இயேசுவை திட்டுற ஏத்திஸ்ட் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? அதெல்லாம் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் கொடுக்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீங்க வச்சிருக்கிற இந்த பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் ஒரு நாள் உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாக சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு உண்டு. ஆபிரகாம் வந்து செல்வ சீமானா இருந்தார், நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்றாங்க. கலாத்தியர்ல தான் அந்த வசனம் இருக்கு. நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படி இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கு. எதை பத்தி அங்க சொல்றாரு? உலக ஆசீர்வாதமா அப்படின்னு நீங்க பாருங்க. ஆபிரகாம் செல்வச்சீமானா இருந்தார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அடுத்து வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். சரி, கரெக்ட். அப்ப ஆபிரகாம் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஈசாக்கு கொடுத்துட்டாரு. இப்ப ஈசாக்கு என்னவா இருக்கணும்? நியாயமா ஈசாக்கு என்னவா இருக்கணும்? பெரிய கோடீஸ்வரன் தானே இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டு போயிட்டார்ல. வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி. எப்போ என்ன ஆகி? ஐஸ்வர்யவான். அப்ப அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வர்யவனாகி, அடுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்பதான் அவன் ஆகிறானே. அப்ப அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு, அவனுக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க பின்னாடி. அப்புறமா போயிட்டு அவங்க அப்பா கொடுத்த ஊற்றையெல்லாம் தூத்து போட்டாங்க. அவன் சம்பாதிக்கிறான் கையால, அவன் விதைக்கிறான், அவன் ஆசீர்வதிக்க போறான். வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவனாகி. அப்பதான் அவன் பணக்காரனாவே மாறுறான். சரி, ஈசாக்கு இப்ப பணக்காரன் ஆயிட்டார், நிறைய பரிவாரம் சொத்து வந்துருச்சு. இப்ப அடுத்தது யாருக்கு போகணும்?
யாக்கோபுக்கு போனோம். யாக்கோபு எங்க போயிட்டாரு? லாபான் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் கோலும் கையுமாய் போனேன், கர்த்தர் இருபெரும் பரிவாரங்களுடன் திரும்பி வர பண்ணினார். அப்போ ஈசாக்குடைய சொத்து யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போனோம்? யோசேப்புக்கு போனோம். அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம். யோசேப்பு இப்போ எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. இப்போ யோசேப்பு யாக்கோபு பார்க்க வந்தாரா? யாக்கோபு யோசேப்பை பார்க்க போனாரா? எகிப்துக்கு பார்க்க போனார். அங்க போனா இவங்க எல்லாரும் பஞ்ச காலத்தில் அங்க போய் சேர்றாங்க. யோசேப்பு தான் அவர்களை போஷிக்கிறான். அப்ப யாக்கோபு ஆசீர்வாதம் யாருக்கு வரல? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமின் உலக ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வரவில்லை. ஈசாக்கின் உலக ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகவில்லை. யாக்கோபின் உலக ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போகவில்லை. ஆனால் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. எது உண்டு? அவர்கள் 3 பேர் மேலேயும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருந்தது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவர்களை கடந்து வந்துச்சு. இதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்காம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு எனக்கு உண்டு, ஆபிரகாம் செல்வச்சீமானாயானான். இல்லைங்க, உலகத்தில் உங்களை கர்த்தர் தரித்திரமாய் இருக்க சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிறது எல்லாமே நீட், தேவை. நீங்கள் குறைவாய் இருக்க பரலோகம் விரும்பல. என்ன தேவையோ பரலோகம் கொடுக்குது. நீங்க குழந்தையா பிறக்கும் போது ஒரு சின்ன கவுன், சின்ன சட்டை தேவைப்படுச்சு, பரலோகம் கொடுத்துச்சு. நாம அப்புறம் 30-40 வயசான உடனே 38 இன்ச்சு 40 இன்ச்சு சட்டை, 42 ஆச்சு, 44 ஆச்சு, டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல். அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்றாரு, உங்க சைஸ்க்கு சட்டையே இல்ல சார்ன்ட்டார். இப்ப போய் இன்னொரு கடையை தேடி அந்த சட்டையும் கிடைக்கிறார். அதையும் கர்த்தர் கொடுக்குறாரு தானே. குழந்தையா இருக்கும்போது கவுன் கொடுத்த ஆண்டவர், இவ்வளவுதான்ப்பா உன் சைஸ், பரலோகம் இவ்வளவுதான் கொடுத்துருக்கு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு கவுனோட விட்டுட்டாரா? வளர வளர என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருந்துச்சு, இன்னும் இருக்கும், முடிவு பரியந்தம் நடத்தும். பரலோகம் உங்களை தரித்திரா இருக்க சொல்லவில்லை. வாட் எவர் யூ நீட் தி ஹெவன் வில் கிவ். உங்களுக்கு பரலோகம் கொடுக்கும். ஆனால் ஆசீர்வாதம் அதல்ல. ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார், அது வானத்துக்குரியது, அதை நான் போகும்போது சுதந்திரத்துக் கொள்வேன். அதற்காகத்தான் நான் இங்கே காத்திருக்கிறேன். அப்ப நான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறத நான் இங்க செய்யணும் இல்லையா? செஞ்சா தானே நான் அந்த போய் மருவ மலையில போய் பார்க்குற மாதிரி சீயோன் மலையில போய் இயேசுவை பார்க்க முடியும். நான் இங்க ராஜாவா இருக்கணும் ராஜாவா இருக்கணும்னு எல்லாம் ஒரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை என்ன செஞ்சுட்டான்? சூடு போட்டுக்குச்சான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தான பார்த்து ஊழியக்காரனை இப்போ சூடு போட தொடங்கிட்டான். நான் அவனை மாதிரி அந்த கார் வாங்க போறேன். நீ கார் வாங்கிறத நான் குற்றமா சொல்லல, உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க. யார் வேணான்னு சொன்னா? ஆண்டவர் தேவையே வேணானே சொல்லல. இப்போ குடும்பம் 4 பேர் ஆயிடுச்சு, ஒரு பைக்ல 4 பேர் போக முடியாது, ரூல் படி போக முடியாது. சரி, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? கார் தேவைப்படுது. கார் தேவைப்படும் போது கொடுக்க போறாரு. சில நேரத்தில் நமக்கு கார் தேவைப்படாது, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிடுவான். பார்த்தோன்னே அவன்லாம் வாங்கிட்டான், எனக்கு அப்புறம் தான் வந்தான். அவன் சும்மா இருந்தாலும் வீட்டம்மா சும்மா இருக்காது. பாருங்க, எங்க அக்கா தங்கச்சிங்களாம் கார் வாங்கிட்டாங்க. அவ வந்து இறங்கும்போது கார்ல இறங்குறா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்ன எப்படி இருக்கு என்ன? இப்போ நம்ம கார் தேவைன்னா கர்த்தர் கொடுக்க போறாரு. கார் தேவையில்லை இப்போ, அதனால கர்த்தர் கொடுக்கல, அவ்வளோதான். ஒரு நாள் வரும் தேவைப்படும் போது கொடுப்பாரு. சிலாலாம் உடனே எப்படியாவது இஎம்ஐ போட்டு காசை கட்டி வாங்கி காரை நிற்க வைக்க வீட்டில் இடமும் இல்லை, வாசலில் இடமும் இல்லை, ரோடே இவ்வளோட்டு தான் இருக்கு. அதனால தான் கர்த்தர் 2 வீலர் கொடுத்துருக்காரு அந்த ரோட்டில் போகிறதுக்கு. இவங்களுக்கு ஆசை, காரை வாங்கியாச்சு, உள்ளே போனால் ரிவர்ஸ்லேயே தான் வருது, திருப்ப கூட வழி இல்லை. இது ஆசீர்வாதம் யார் சொன்னா? இப்படித்தான் நீங்க தேவையில்லாத நேரத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கி ஆண்டவர்கிட்ட போய் அது கத்தி கதறி கெஞ்சி உபவாச ஜெபத்தில் குறிப்பு எழுதி கொடுக்கிறது. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதில் சந்தோஷமாய் அனுபவிக்கத்தான் தருவாரே ஒழிய ஒரு நாளும் அதனால் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ராஜாவாகணும் உங்களை ஏமாத்துறான். பிசாசுடைய உபதேசம், நான் நேரடியாவே சொல்றேன், அவன் தான் பிசாசு தான் சொன்னா, உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காண்பித்து நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எவனாவது வந்து உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு சொன்னா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ஏன்? நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நேத்தலாம் இல்ல, தாயின் கருவில் உருவாகும் போதே எழுதி நோட்டு போட்டு அழகா தெளிவா வச்சுட்டார் ஆண்டவர். யூ டோன்ட் வாண்ட் டு வரி ஃபார் எனிதிங். நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மீட்டிங் கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் ஒரு நாள், என்ன ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களாமினார். ஆமான்னு. நாளைக்கு காலை எங்கள் சர்ச்சில் செய்தி கொடுக்க வரீங்களானாரு. ஐயோ, அதோட வேற என்ன வேலை இருக்கு, நான் காலையிலே வந்துடுறேன். எத்தனை மணிக்குனார்? 9 மணிக்குனார். 8:55 போன சர்ச்சு பூட்டி இருந்துச்சு. 8:55 போயிட்டேன், சர்ச்சு பூட்டி இருந்துச்சு. பாஸ்டரே 9:05 தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பெருக்குனாங்க, பாய் போட்டாங்க, நானும் கூட உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கூட்டம்லாம் முடிச்சாச்சு. முடியும் போது 60 ரூபா கொடுத்தாரு ஆஃபரிங். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, 60 ரூபா ஆஃபரிங் கொடுத்தாரு. ஏன்னா அவரால் அவ்வளோதான் முடியும். அன்னைக்கு 60 ரூபா கொடுத்தாரு. அன்றைக்கே பெட்ரோல் 30 ரூபாய் 35 ரூபாயோ, 2 வீலர் தான் வச்சிருந்தேன். பெட்ரோல் போட்ட 35 ரூபாய்க்கு 25 ரூபா தான் கையில் இருந்துச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த 25 ரூபாயிலிருந்து ஆரம்பித்த ஆண்டவர் இன்னைய வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போட்டு ஒவ்வொரு நாளும், என்னப்பா 25 ரூபா கொடுக்குறாங்க, பார்த்து போட்டு கொடுங்கப்பா, கொஞ்சம் ஏதாவது செய்ய சொல்லுங்க, ஏதாவது ஆளை எழுப்புங்க, வரவங்களை ஏதாவது பார்த்து கொடுங்க, கேட்டுட்டே இருக்கிறோம். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே ஆட்களை அனுப்புவார். அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்தா போதும். ஆண்டவர் அள்ளி கொண்டு வந்து கொட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரிய வேலையை செய்கிறோமா? அதான் ஒரே பருவத்தில் முதலாவது உன் அழைப்பை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு?
இப்போ சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை இன்ஜினியராக்க பரலோகத்தில் நீங்க அனுப்பல, டாக்டராக்க அனுப்பல, உங்களை கலெக்டராக்க அனுப்பல. அதெல்லாம் தேவை, ஆசை. ஒன்று உங்க ஆசை, இல்லை உங்க அப்பா அம்மாவுடைய ஆசை, இல்லை யாரோ ஒருத்தருடைய ஃபியூச்சர் பிளான், ஏதோ ஒன்று. ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு பரலோகத்தின் திட்டத்தோடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தின் திட்டம் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் கண்டுபிடிக்கணும். அந்த அழைப்பை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்பவும் சொல்றேன், இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் அழைப்பு உண்டு. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா உங்க அழைப்பை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தையாவது செய்யணும், யாருக்காவது சொல்லணும், ஒருத்தருக்காவது அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணணும். நாம யாருக்கும் ஷேர் பண்ணணும். இப்போ வந்தோம், இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வேலை என்ன, ரொட்டீன் ஒர்க் என்ன, வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு எழுதப்படாத ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் வெஜிடேரியன் டே. அது நம்ம வச்சிருக்கிறோம். ஒன்று வரும்போதே சிக்கன் மட்டன் சொல்லிட்டு வந்திருப்போம், இல்லை நேற்றே வாங்கி 65 பவுடர் போட்டு வச்சுட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம மைண்ட்லலாம் என்ன இருக்கும், இந்த ஆள் முடிச்சானா வேகமாக போய் பொறிச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரணும், இதான் நம்முடைய மைண்டு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸ் இருக்கு. இப்போ வந்து சண்டேங்கிறது நோ கிச்சன் டே ஆக்கிட்டான். போகும்போதே ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்துறது, வரும்போது இன்னைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். எங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும், 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும். 2 ஆராதனையும் அட்டன் பண்ணுவோம். முடிச்சுட்டு 3:30 மணிக்கு ஓப்பன் ஏர்னு சொல்லுவாங்க, இந்த திருப்பிரசங்கம், அதுக்கு போவோம். 6 மணிக்கு முடியும், 6:30 மணிக்கு மாலை ஆராதனை. அதுக்கு போயிட்டு 8:30 தான் முடியும். வீட்டுக்கு போகும்போது 9 ஆகும். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். எங்களுக்கு சண்டேங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி. ஆண்டவர் பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் சொல்லும்பொழுது இஸ்ரவேலருக்கு 7 பண்டிகை நியமிப்பார். ஆனால் 7 பண்டிகைக்கு முன்னாடி நீங்கள் ஆசாரிக்க வேண்டிய பண்டிகைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதை சொல்வாருன்னா ஓய்வு நாளை பற்றி சொல்லுவார். அந்த ஓய்வு நாள் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் 7 பண்டிகை. நமக்கு பண்டிகைலாம் என்னன்றது வேற விஷயம். சண்டே இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி. இந்த ஒரு நாளை முழுக்க முழுக்க தேவனுக்கு யூஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் அதை ரிவர்ஸாக பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாளில் தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள், அந்த ஒரு நாள் தான் துணி துவைக்கிற நாள். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்கன்னா ரிவர்ஸாக பார்த்துட்டீங்க. இந்த ஒரு நாள் கர்த்தருக்குரியது. இந்த ஒரு நாள் முழுக்க தேவனுக்கு என்று எதாகிலும் செய்ய வேண்டும். 6 நாள் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு நாளாவது ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு ஓப்பனர் மினிஸ்ட்ரி செய்யுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, பாஸ்டர் கேளுங்க, நாங்கள் ஏதாவது செய்யட்டு பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் அத்தனை பேரும் இங்கே உட்காந்துருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அது எங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். சர்ச்சு நிறைவாக இருந்துச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, முடிஞ்சவொடனே சாட்சி சொல்லுவோம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்கள் அத்தனை பேருமே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. மதுரைக்கு என்ன, மதுரைங்கிறது தான் எழுப்புதலுடைய மையமாக மாறிடும். இங்கிருந்து எழுப்புதல் இந்தியா முழுக்க போயிடும். நீங்கள் அத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 120 பேர் உலகத்தையே கலக்கிட்டா ஒரு குட் சமாரிட்டன் சர்ச் இந்த இந்தியாவை கலக்க முடியாதா? நீங்க அத்தனை பேரும் எழும்புகளா இருந்தால் நீங்க ஒன்று உடனே பவுலை மாதிரி எழுந்துச்சு திருச்சந்தையில் போய் திருச்சந்தையிலிருந்து பிரியமானவர்கள் கூப்பிட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு செய்ய முடியுமோ பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளை முழுக்க இயேசுக்கு என்று செயல்படுத்துங்க. பர்வதம் என்பது அழைப்பை உறுதிப்படுத்துகிற இடம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அப்போ இங்கே வந்திருக்கிறீங்க. முதலாவது, நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஓட வேண்டும். 2வது, மோசே அடுத்த மலைக்கு போறார். வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். 3வது வசனம், மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு. இப்போ 2வது மலையில ஏறார் மோசே. முதல் மலை அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஓரே பர்வதம். அங்கே அவர் அழைப்பை பெற்றுக்கொண்டார். அந்த அழைப்பை சரியாக செய்தார். ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தோடனே இப்போ அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறார். செகண்ட் லெவல். நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கே முடியல, செகண்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ ஆண்டவர் கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு? 19:9 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். இப்போ அடுத்த மலைகளை எதுக்கு ஏற சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இப்பொழுது மோசேக்கு சில காரியங்களை கொடுக்க போகிறார். இன்னும் கொடுக்க போறார். கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ப்ரீஷியஸான விஷயத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கணும். அவன் மேல அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும், அக்செப்ட் பண்ணணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, மலைக்கு மேலே வா, நான் என்ன செய்வேன், என்னுடைய பராக்கிரமத்தை நான் உனக்கு காட்டுவேன். வாசிங்க 19:18 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இதுதான் கர்த்தர் மோசேக்கு ஒரு அத்தாரிட்டியை உண்டாக்கி கொடுக்கிறார். மோசே இப்போ ஜனம் நடத்திட்டு வராரு. இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் கொடுக்க போறாரு. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கொடுக்கிற விஷயத்தை ஜனங்கள் அக்செப்ட் பண்றதுக்கு மோசையை ரெடி பண்றார். மோசே மேல ஒரு பயம் உண்டாக வேண்டும், அந்த ஒரு அத்தாரிட்டி. இப்போ பாருங்க, தாவீது சாலமோனை இன்னும் ராஜாவாக அபிஷேகம் இன்னும் பண்ணலை. அத்தோனியா தன்னை ராஜாவாக எல்லாருக்கும் சொல்லிட்டாரு.
சொல்லிட்டு பிரபுக்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தாப்பா ராஜான்னு விருந்து வச்சுட்டார். எல்லா பிரபுக்களும் போய் அவரோட உட்காந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தாவீதுக்கு சொன்ன உடனே தாவீது கூப்பிட்டு என்ன பண்றாரு, நாத்தானை கூப்பிட்டு நீ போய் சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். இப்போ அவன் கூப்பிட்டு போய் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். அவ்வளோதான், வேற ஒன்றுமே செய்யல. இன்னிலிருந்து சாலமோன் என்னவா இருப்பாரு, ராஜாவா இருப்பார்னு ஒரு கிரீடத்தை தூக்கி தலை மேலே உட்கார வச்சு கழுத மேலே வச்சு கூட்டிட்டு வந்தான். இது மட்டும் தான் நடந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லும், இந்த காரியத்தை அத்தோனியாவும் கூட இருந்த பிரபுக்களும் கேட்டபோது அவர்கள் தங்கள் ஒட்டகங்களின் மேல் சேனைகளை வைத்து ஓடி போனார்கள் இருக்கு. இப்போ ஒண்ணுமே செய்யல. இன்னும் சாலமோன் ராஜாவாகி சண்டை போடல, இவங்களை துரத்திட்டு போல, இன்னும் அவனுக்கு ஒரு ஆர்மி ரெடி ஆகல, எதுவுமே இல்லை. எல்லாம் தாவீது கிட்ட இருந்து அப்படியே வரப்போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது வந்த உடனே ஏன் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு? இவங்களுக்கு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய பயம். இன்னும் அவன் சண்டை போட்டு பெரிய சாதனையெல்லாம் செய்யல, அவன் ராஜாவாயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து அழைப்பை கொடுத்த உடனே உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் வந்து தங்கும். அந்த பயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை உண்டாக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அடுத்தவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயத்தை உண்டாக்கும். அது வரணும் உங்க மேல. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆகாப் இருக்கிறார், பெரிய சேனை, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. அவரு எலியாங்கிறவன் ஒரு சாதாரண ஆள், வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா ஒபதியா கிட்ட போய் எலியா சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாரு எலியா கிட்ட, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. ஆனா எலியா சொல்றாரு ஒபதியா கிட்ட, எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல். டிஃபரன்ஸ் புரியுதா? கர்த்தர் சொன்னது உன்னை போய் என்ன செய்ய, ஆகாபுக்கு காண்பி. இப்போ நம்மளை மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உன்னை போய் மந்திரிக்கு காண்பி அப்படின்னா நைட்டோட நைட்டாக போயிடுவோம். அவர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துருவோம். யார் பண்ணியே, ஆண்டவர் பார்க்க சொல்லியிருக்கிறார், ஐயா ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெரிய லெட்டர் மாதிரி, நமக்கு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி. ஓ சொல்லிட்டார் ஆண்டவர். எலியா சொல்கிறான் ஒபதியா கிட்ட, போய் நான் வர சொன்னேன்னு ஆகாப்பை வர சொல்லு. ஆகாப்பு வந்தானா இல்லையா? வந்தான். ஏன் வந்தான்? ஆகாப்பு கிட்ட யாராவது அப்படி சொல்ல முடியுமா? வேற எந்த சிட்டிசனாவது ஆகாப்பை பார்த்து நான் வர சொன்ன ராஜா வான்னு சொன்னா வருவானா? ஏன் எலியா சொன்ன உடனே வந்தான்? எலியா கிட்ட எந்த ஆர்மியும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று இருந்தது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த அபிஷேகம் ராஜாவை வர வந்து அவனுக்கு முன்பாக நிற்க வைக்கிறது. அந்த அத்தாரிட்டி தான் ரெண்டாவது உங்க மேல வரணும். நீங்க கர்த்தர்கிட்ட அதை வாங்கணும். ஏன் சில ஊழியக்காரங்களை பார்த்த உடனே நமக்கு அவங்க மேல வந்து மாம்ச பயம் வரல, ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வருது இல்ல? ஏன் வருது? கர்த்தர் அவங்க மேல வச்ச அபிஷேகம். லேவியராகமத்தில் எழுதும்போது ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேகத்தை, நல்ல கவனிங்க, அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. கிரீடம்னா என்ன தெரியுமா? அத்தாரிட்டி. ஒரு சாதாரண ஆளுக்கு தலைமையில கிரீடம் வச்சுட்டு அவர் என்னவா மாறிடுறாரு? ராஜாவா மாறிடுறாரு. அத்தாரிட்டி வந்துடுது, அதிகாரம் வந்துடுது. இப்ப சொல்றாரு, அபிஷேக தைலம் எனும் கிரீடம். உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு கனம் இருக்கிறது. அது அடுத்தவர்களை ஸ்பிரிச்சுவலி பயமாக்கும். அவர்கள் மேலே பார்த்த உடனே கர்த்தரை குறித்த ஒரு பயம் வரும். சில நான் பேர் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. ஏசிய சர்ச்சையுடைய ஸ்தாபகர் சுந்தரமையா இருந்தாங்க. அவங்க ரூம்குள்ளேயே சாதாரணமாக போக முடியாதும்பாங்க. காரணம் என்னென்னா, அவர் அங்கே உட்காந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்தா எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜனங்க சந்திக்க வந்து அந்த ரூமுக்குள்ளே போவாங்களாம். அந்த ரூம் அவரை பார்க்க போகும்போதே பாவ உணர்வு வந்து அழுவாங்களாம். அந்த தேவ மனுஷனை பார்க்கும்போதே அவங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் நின்று நீங்கள்லாம் போய் பேசிடவே முடியாதான். போய் நின்ன உடனே ஏதாவது நீங்கள் பேச ஆரம்பிச்ச உடனே பொய்ன்னு சொல்லிடுவாராம் இமீடியட்டாக. அவர்கிட்ட போய் நிற்கவே பயப்படுவாங்களாம். ஒரு பரிசுத்தவனை பற்றி சொன்னாங்க, ஒரு பையன் போய் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எக்ஸாமில் அவன் 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலு. சரி 4 சப்ஜெக்ட் ஃபெயில்னு சொன்னால் ஏதாவது தப்பாகிட போகுதுன்னு கொஞ்சம் கௌரவமாக இருக்குன்ட்டு என்னப்பா ஆச்சுனாராம். இல்லை பாஸ்டர் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு. அவர் சொன்னாராம், இல்லையே நீ 4 ஃபெயில்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு. அதையே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க, இந்த பயத்தை தான் சொல்றேன். அதுதான் கர்த்தருடைய அபிஷேகத்தில் வரக்கூடிய பயம். அந்த ஊழியக்காரர் ஒன்றும் கரடு முரடா இருக்க மாட்டாரு, கையில் கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாரு. ஆனால் அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரும். அந்த பயத்தை தான் மோசே மேலே கர்த்தர் உண்டாக்கினார். அதைத்தான் சொல்றாரு, உன்னை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் வரணும், அவர்கள் அதை செய்யணும். உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு கனம் வரும். இதுதான் மோசே ஏறின 2வது மலை. முதல் மலை அழைப்பு, 2வது மலை அத்தாரிட்டி. கர்த்தர் உங்களுக்கு மேல் வச்சிருக்கிற அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் அதிகாரம். 3வது வாசிங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். நல்லா கவனிங்க. இப்போ 3வது மலையிலே மோசே ஏறுகிறார். இப்போ மேகத்துக்கு நடுவில் போறார். இப்போ என்ன அந்த இடத்துல கர்த்தர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதே 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். முதல்ல அழைப்பு, இரண்டாவது அத்தாரிட்டி, மூணாவது ரெவலேஷன். அங்கே போகும்போது கர்த்தர் உன் மூலமாக அநேகருக்கு பேசத்தக்கதான வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் மூணாவது ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நாள் உங்களை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாரு, அழைச்சாரு, உங்களை இத்தனை நாள் ஜனங்க பயப்படும்போது எதுக்கு வச்சாருன்னா, உங்க மூலமா கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. வசனம் கொடுப்பது வேறு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கீழே இருக்கும் போதே ஜனங்கிட்ட ஒரு நியாயப்பிரமாணத்தை மோசே பேசுறாரு, அது வேற. ஆனா இங்க இது வரைக்கும் வராத ஒரு புது பிரமாணத்தை கொண்டு வரார் வெளியே. அந்த கற்பலைகளை எழுதி கையில் கொடுக்குறாரு. ஜனங்கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும், ஒரு நியூ திங். இது எங்க கிடைக்கும் தெரியுமா? இது கீழே கிடைக்காது. மலையில் உச்சியில போய் மேகத்துக்கு நடுவில் போகும்போது கர்த்தர் உனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மூணாவது மலையில் ஏற வேண்டியிருக்கிறது. பல நேரத்தில் ரொட்டீனா நீங்க கேட்குற வார்த்தைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் பேசும்போது பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் கேட்டிராத வார்த்தை ஒன்று இருக்கும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, உங்ககிட்ட வந்து நீங்கள் பேசும்போதே சொல்லுவாங்க, இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு ரெவலேஷன் என்ன செய்யல, கேட்டதில்லை. ஆனால் அதே வேதம் தான், அது உள்ளே பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை, ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷத்தை, அந்தகாரத்தில் உள்ள புதையல்கள், இதை எடுத்து கர்த்தர் கொடுக்கணும், உங்ககிட்ட கொடுக்கணும்னா அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகணும். இப்போ பாருங்க, 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்க வேண்டாம், கவனிச்சிட்டே வாங்க, நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். 120 பேர் இருக்காங்க, அதில் யோவான் 1. இப்போ ஆவியானவர் வந்துட்டார் மேல் வீட்டு அறையில். நம்ம நிதானிக்கிறோம், அதை ஓர் இடத்தில் தான் இருக்குது, மேல் வீட்டு அறை நாங்கள் இல்லை, ஓர் இடத்தில் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்தாங்க, நிரப்புனர். இப்போ அவருக்கு கிடைச்சது என்ன? பரிசுத்த ஆவி வந்துட்டாரு. இப்போ யோவான் சுவிசேஷம் எழுதிட்டார். யோவான் என்ன எழுதிட்டாரு? சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் மத்தேயில உள்ளது கொஞ்சம் இருக்கும், மார்க்கில் உள்ளது கொஞ்சம் இருக்கும், லூக்கால உள்ளது கொஞ்சமும் இருக்கும், அதில் இல்லாத கொஞ்சமும் இதில் இருக்கும். இது ஒரு காமன் 4 காஸ்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இதே யோவான 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் இங்கே ஏறிவான்னு கூப்பிடுறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் உயரமா போறாரு. போகும்பொழுது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன், எனக்குள்ள ஆவியானவர் வந்தாரு, எனக்கு கிடைச்சது காஸ்பல். நான் கர்த்தருக்குள்ள போனேன், எனக்கு கிடைச்சது ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். இந்த காஸ்பல் 4 பேர்ட்ட இருக்கு. 4 பேர் ஆவியில் தான் எழுதினாங்க. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது. 3 பேர் எழுதின மாதிரி தான் யோவான் எழுதினாரு. அவங்கள உள்ளது இவர்லையும் இருக்கு, அவங்கள இல்லாதது இவர்கிட்ட இருக்கு, இவர்கிட்ட இல்லாதது அவங்ககிட்டயும் இருக்கு. அது வேற, நார்மல். எல்லாரும் பேசுற வார்த்தை, அதுவும் விசேஷம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா யாருக்கும் கொடுக்காத உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. அது உங்களுக்கான பார்ட், உங்களுக்கான போர்ஷன் வேதத்துக்குள்ள இருக்கும். நீங்க எப்பவுமே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவர் பேசினா நல்லா இருக்கும், இவர் பேசினா நல்லா இருக்கும், அவர்கிட்ட கேட்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சில டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த டவுட்ஸ் வந்தோம், நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உடனே அவருக்கு ஃபோன் பண்ணலாம், இவருக்கு ஃபோன் பண்ணலாம், அவரை கேட்கலாம். நல்லது, நான் தப்புன்னு சொல்லல. இதை தாண்டி இன்னொரு இடம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, இது என்ன ஆண்டவர்? அந்த டவுட்டை கர்த்தர் ஏன் ஏற்படுத்துறாரு தெரியுமா? அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். நீங்க போய் உட்கார்ந்து கேளுங்க, வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடு உங்களுக்குரியது, அது வேற யாருக்கிட்டையுமே இருக்காது. நீங்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதே இல்லை, கர்த்தர் உங்க மூலமா பேசுறாரு. இந்த மலைக்கு தான் நீங்க 3வது ஏற வேண்டிய மலை. யாருக்கும் கிடைக்காத நியாயப்பிரமாணம் யாருக்கு கிடைச்சிருச்சு? மோசே கிடைச்சிருச்சு. சில நேரத்தில் பாருங்க, நான் யாரையும் குறை சொல்ல, ஆனா உள்ளதை சொல்றேன். இன்னைக்கு உள்ளவர்கள்ல நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க, நான் இப்ப இருக்கிறவங்கள சொல்றேன், ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க, உங்க ஆத்மாவோட பேசும், உங்களுக்குள்ள அப்படியே ஊடுருவோம் அந்த சாங், உங்களை அழ பண்ணும். சிலர் பாட்டு கேளுங்க, கேட்கும் போது ஆட விடும், டம்மு டும்மு டும்முன்னு குதிக்கும், எல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருவீங்க. தேவனுடைய ஆவி எப்போ உங்களுக்கு டயர்டாகி உட்கார வைக்காது, தேவனுடைய ஆவி விழுந்தவனை தூக்கி நிறுத்தும். அதான் தேவனுடைய ஆவி. சாரல் நவரோஜம்மா பாட்டை நம்ம ஏன் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கணும் தெரியுமா? காரணம் தெரியுமா? அவங்க எல்லாரும் எழுதுற மாதிரி எழுதல. அவங்க மலைக்கு மேலே போயிட்டாங்க, தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. இரவும் பகலும் 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க. அங்கே கிடைக்கிற பாட்டு, அங்கே கிடைக்கிற உபவாசம், அதிலிருந்து வரக்கூடிய பாட்டை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. இதுதான் மலைக்கு மேலே வாங்குறது. ஏன் அந்த பாட்டு 40 வருஷம் 50 வருஷம் என் கூட பேசிக்கிட்டே இருக்குது, என் கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி இருந்த மியூசிக் பேசல, ஆனா அவங்க போட்ட பாட்டு இன்னும், வார்த்தை இன்னும் பேசு. அதான் சொல்லுவேன், ஒரு பாட்டு எழுதும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றது முக்கியமே இல்லை, அந்த பாட்டு என் இருதயத்தோட பேசணும். பல நேரங்களில் சபைகளில் அந்த பாடல் பாடும்போது உடைந்து போன ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதனால் அதுக்கு என்ன காரணம்? அவங்க மலைக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போய் வாங்கிட்டு வராங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் இருக்கிற இடத்துல வாங்கினா அது சாதாரண பாட்டு, மலைக்கு மேலே போய் வாங்குங்க, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற புது பாட்டு. அந்த பாட்டில் ஜீவன் இருக்கும். நான் வெறும் பாட்டுக்காக மட்டும் சொல்லலை, வார்த்தை சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை. செய்தி கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு செய்தி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. செய்தி கேட்கும்போது அப்படியே அது இது கமெண்ட்ரி, நிறைய பேருக்கு உடனே ஒரு 4 கமெண்ட்ரி வாங்கிடுவாங்க, இல்லை 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வேறு வந்து போச்சு, வசனத்தை போட்டால் அதுவே செய்தியும் கொடுத்துடுது. அந்த நாள் இவங்க எல்லாம் அதில் அப்படி கமெண்ட்ரி அது இது. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க.
எல்லாத்தையும் ஓரம் கட்டினா அதெல்லாம் வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தை எதிரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பேசும், இடைப்படும். எப்போ வரைக்கும் தெரியுமா? 50 வருஷம் ஆனாலும் அந்த வசனம் நிற்கும். எங்கள் பாஸ்டர் 40-30 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இன்னும் எனக்கு இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் யார் பிரசங்கம் பண்ணால் அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார். அவர் யார், அவர் பேர் என்ன மெசேஜ் கொடுத்தார், எல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அவர்கள் எல்லோரும் அந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதனால் அந்த வார்த்தை இன்னும் நமக்கு பேசுகிறது. 3வது மலை, கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். இப்போ ஆண்டவர் இவன் பார்க்க முடியாது, போக முடியாது ஒரு ஊருக்கு. ஏன்னா அவனால் அது சான்ஸே இல்லை. அவன் பண்ண வேலை அப்படி, அது ஆண்டவருக்கு அவனுக்கு உள்ளது, நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ கர்த்தர்கிட்ட போய் ஆசையாக கேட்குறான், ஆண்டவரே என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் பார்க்க ஆசையாக இருக்குது, எனக்கு அந்த லீபனானையும் நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. அவன் 3ஆம் அதிகாரத்தில் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, மோசே என்னுடைய ஊழியக்காரன், நான் ரொம்ப விரும்புகிறவன், அவன் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், முகமுகமாய் பேசுகிறவன், அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. ஆனால் அவனுடைய சூழ்நிலை அங்கே என்ன செய்ய முடியல, போக முடியல. ஆனால் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ கர்த்தர் பல நேரத்தில் என்ன செஞ்சாரான், அவனை கூப்பிட்டு பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, அந்த இடத்துல நில்லு, இங்கிருந்து நீ போக முடியாத, பார்க்க முடியாத, வாய்ப்பில்லாத காரியத்தை நான் உனக்கு காட்டுகிறேன், நீ பார்க்க முடியும். இந்த ஆசை பவுலுக்கு இருந்துச்சு. பவுல் பூமியில் இருக்கும் போதே போய் பரதீசியை பார்த்துட்டு வந்துட்டார். பல நேரத்தில் மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், இங்கே இருக்கும் பொழுதே எனக்கு நியமித்ததை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரோட கூட முகமுகமாக உட்காரணும், ஆண்டவர் எனக்கு நியமிச்சவைகளை நான் பார்க்கணும். அதை பார்த்ததுனால தான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய். அவர் பார்த்துட்டாரு, எனக்கு என்ன இருக்குதுங்கிறத அவர் பார்த்துட்டாரு. எவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே அவர் பார்க்குற எது மேலேயும் அவருக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இப்போது எப்படி இங்கே பூமி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதோ அதே மாதிரி பரலோகமும் டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க, இப்போ டெய்லி போயிட்டு வராங்க, அங்கே பரலோகமே ஜாமாக இருக்குது. அங்கே தான் இவங்களை மீட் பண்ணிக்கிறாங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஆமாம். எப்போ வந்தீங்க? நேற்று வந்தேன், நான் இன்னைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பரலோகத்துக்கு நம்ம ஊழியக்காரங்களை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போக வர. சரி, இவங்க உண்மையே பரலோகத்தை பார்த்தாங்களா? ஏன்னா நம்ம நான் பரலோகத்தை பார்த்தேன், இவர் என்ன சொல்கிறது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மரத்தை எதனால் அழியலாம், கனிகள்னாலே அறியலாம். இவங்க பரலோகத்தை கன்ஃபார்மாக பார்த்துருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், அவங்க பார்த்துருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன். பார்த்துருந்தாங்கன்னா கீழே வந்து லேண்டுக்கு காசு கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு பவுல் சொல்வார், நான் தேகத்தை விட்டு போக ஆசைப்படுகிறேன், என்னை விட்டுருங்கடா, நான் எப்படியாவது அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வேறு வழி இல்லை, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவருக்கு இதை விட்டு புறப்படணுங்கிற ஆசை வந்துடும், கிளம்பி போகணுங்கிற ஆசை வந்துடும். யாருக்கு வரும்? தனக்கு நியமித்தவைகளை பார்த்தவனுக்கு. உண்மையிலே அவன் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இங்கே இருக்கிற ஆசையே வராது. அவன் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடித்தோம்னா கிளம்பிடலாம். வேலையை முடிக்காமல் போக முடியாது, வேலையை முடித்தோம்னா கிளம்பிடலாம், எப்போ முடியும், எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சைக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அவனுக்கு இங்கே இருக்கிற எது மேலே என்ன வராது, ஆசையே வராது. பரலோகத்தை பார்த்தேன், அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், புதிய எருசலேமை பார்த்தேன், அதே மாதிரி ஒன்று இங்கே ஆண்டவர் என்னை கட்ட சொன்னார். புதிய எருசலேமை எப்படி இங்கே கட்ட முடியும்? அப்போ இவர் எதை பார்க்கல, புதிய எருசலேமை பார்க்கல. அவர் அதை பார்த்துருந்தாருன்னா இதை கட்டன்னு சொல்ல மாட்டார். இப்போ சொல்றேன், தேவனை முகமுகமாக தரிசித்தவர்கள், பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றவங்க, பரதீசிக்குள்ள போயிட்டு வந்தேன்னு சொல்றவங்க, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்றவங்க, அத்தனை பேரையும் நான் மறுதலிக்கவில்லை, உண்மையாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் பூமியில ஒரு சென்ட்டை கூட உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, ஒரு மண்ணு கூட கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு இது மேல வெறுப்பு வந்துடும், மகா பெரிய வெறுப்பு வந்துடும். எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடிய சிகரெட் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருதோ, அதை விட 100 மடங்கு வெறுப்பு உலகத்தின் மேல வந்துடும். ஏன்? இது சபிக்கப்பட்ட பூமி, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அடுத்து இது சபிக்கப்பட்ட மனுஷர்கள் வாழ்ற இடம். காயினை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட மனுஷங்க, இதுக்கு நடுவுல நான் இருக்கிறேன். அதனால தான் ரோமர் சொல்லுது, எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் சிக்கி தவிக்கிறது.
எப்போ விடுதலை ஆவோன்னு அது என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஆசைப்படுது. எல்லா சிருஷ்டியை விட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கணும் தெரியுமா? நமக்கு இருக்கணும். எப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என் தேவனோடு கூட நான் அந்த இடத்துக்கு போவேன். அந்த ஆசை வர்றதுக்கு ஒரே ஒன்று உங்களுக்கு வரணும்னா, ஒன்று வசனத்து மூலியமா வரும், இன்னொன்று நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறி அந்த இடத்த பார்த்துறணும். ஒரு தடவை தரிசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை முகமுகமாக பார்க்கணும். பவுல் ஆசைப்படுறாரு, பார்க்கணும். ஊழியக்காரங்களாம் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆண்டவரை பார்க்கணும், சத்தத்தை கேட்கணும். இதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறணும். ஏறி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே எந்த ஆசையுமே வராது. இந்த 4 மலையையும் மோசே ஏறினார் பாருங்க. முடிவில் கொண்டு போய் கர்த்தர் மர்ரு மலையில் உட்கார வச்சுட்டார். அவன் அழைப்பை நிறைவேற்றினான், அவன் அத்தாரிட்டியை கடைசியாக செய்து முடித்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷனை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தான். கடைசியாக தனக்கு நியமிக்கப்பட்டதை பார்த்தான். இப்போ கிறிஸ்துவோடு கூட முகமுகமாய் மறுமலையில் போய் உட்காந்துட்டான். இதே தான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை வாங்குங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் ஆவியில் அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற வசனம் சொல்லுது. அதை பாருங்க. அந்த வாஞ்சை வந்துடுச்சுனாலே உங்கள் முடிவு மர்ரு மலையில, சீயோன் மலையில கர்த்தரோடு கூட உட்காருகிற இடத்துக்கு நீங்கள் நானும் புறப்பட்டு போய்விடுவோம். அல்லேலூயா. பியூர்லி ஸ்பிரிச்சுவலாக வாழ கற்றுக்கோங்க. இந்த உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாம் தானாய் நடக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்து பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்களே அந்த கவலை, இந்த கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே ஆண்டவர் லகுவாக உங்களை கொண்டு போவார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல என்ன செய்வார்? சுமந்து கொண்டே போவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம எல்லாரும் பரிசுத்தவாட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. ரொம்ப அவங்களோட இருதயத்தின் வாஞ்சை அது. எல்லா பாட்டிலையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்த்ததுனால தான் அவங்களால உலகத்தை நேசிக்க முடியாமல் போச்சு. உலகத்தில் உள்ளவைகள் அவங்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. எபிரேயர் 11 அப்படி தான் சொல்லுது. நீ உலக பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறிட்டீங்கன்னா, கர்த்தர் நியமித்தவைகளை உங்கள் ஆவிக்குரிய கண்கள் தரிசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, எனக்குன்னு கர்த்தர் ஒன்றை நியமிச்சிருக்கிறாரு, நான் அங்கே அவரோடு கூட முகமுகமாக நித்தியமாக நான் அவரோடு கூட இருக்க போகிறேங்கிற வாஞ்சை வந்துருச்சுன்னா, உலகத்தில் உள்ள எது மேலேயும் உங்களுக்கு பிடிப்பு வராது. தேவை தேவை உண்டு. அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். ஆனால் எதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். இது இல்லாட்டி நான் இல்லை, இவங்க இல்லாட்டி நான் இல்லை, இவங்க தான் என் உயிர், அவங்க செத்தா நானும் செத்துருவேன், இதை சாவறதுக்குள்ளே இந்த பொருளை நான் வாங்கிடணும், இந்த ஊருக்கு நான் கண்டிப்பாக ஒரு தடவை போயிடணும், என் கண்ணால் நான் பார்த்துடணும், இந்த மாதிரி எந்த ஆசையும் உனக்கு இருக்காது. ஆனால் அதெல்லாம் நடக்கும்போது தானாகவே இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என்னென்ன நியமிச்சு தான் எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஆனால் என் ஆசை எல்லாம் நீர்தான் ஐயா, என் வாஞ்சை எல்லாம் நீர்தான் ஐயா. அதான் ஃபாதர் அவ்வளோ அழகாக இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவார். அவர் சொல்லும் போது அந்த உணர்ச்சியை அதில் நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய ஆத்மாவை அதில் பார்க்க முடியும். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா சொல்லும் போது உங்கள் இருதயம் கர்த்தரோடு கூட, ஆத்மா கர்த்தரோடு கூட அப்படியே இணைகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் என்னுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும், என் அத்தாரிட்டியில் நான் நிமிர்ந்து நிற்கணும், நான் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு நியமித்தவைகளை நான் பார்க்கணும், ஒரு நாள் சீயோனிலே வந்து உங்களோடு கூட உட்கார வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது, ஒரு ஆண்டவரே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, அதை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளில் ஒன்று கூட சோர போய் விடாதபடி அத்தனையும் நல்ல கோதுமை மணிகளாக களஞ்சியத்தில் வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஒரு மோசே ஒரு யோசுவா இல்ல ஆண்டவரே, இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்ட அழைப்புகளோடு கூட புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நீர் வருவதற்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை காண ஒரு தீ பரவ கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.